வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்றது லாஸ்ட் மந்த்தே முடிஞ்சது. இதுக்கப்புறம் இப்போ வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் அதே தான், நோட்டிஃபிகேஷன் நம்பர் அதே தான், நோட்டிஃபிகேஷன் அதே தான், வேக்கன்சி அதே தான். பட் எக்ஸ்டெண்ட் பண்ணுற டேட் வந்து அதாவது அப்போது அந்த போன மாதம் முடியும் போது ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். பட் அப்போ பண்ணாமல் இப்போ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அப்ளிகேஷனில் பாதியோட பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற தகவலை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் தான் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க முன்னாடியே அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்கலாம், 2 டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்கலாம், அது எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் எத்தனை டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து புதுசாக அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்ற நிலைமைக்கு போக வேணாம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு. 2வது, நான் வந்து ஒரு போஸ்டிங், அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணலாம். அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. அதே போல் தான் ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ நான் பெய்லீஃப்க்கு அப்ளை பண்ணலான்னா பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் வந்து ஜூனியர் பெய்லீஃப்க்கு பண்ணியிருக்கேன், இப்போ வந்து சீனியர் பெய்லீஃப்க்கு பண்ணலாமானா அது பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு தயவு செஞ்சு வீடியோவை கவனமாக கேளுங்க. கடைசியாக புரியலன்னு மறுபடியும் கால் பண்ணி டவுட்ஸ் கேட்காதீங்க. ஸோ ஓஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் வாட்ச்மேனுக்கு பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியாது. அது 8th குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஒரு முறை தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கங்க. அதே போல் 10th குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஒரு முறை உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதுவே பண்ணலாமான்னா பண்ண முடியாது. எக்ஸாமினருக்கு ஒரு டைமு, ரீடருக்கு ஒரு டைமு, ஜூனியர் பெய்லீஃப்க்கு ஒரு டைம், சீனியர் பெய்லீஃப்க்கு ஒரு டைமெல்லாம் பண்ண முடியாது. ஒரே முறை அப்ளிகேஷன் போடுறீங்க, அது என்ன வேணால் இருந்துக்கலாம். அதுக்கடுத்து ஓஏ அப்படின்னா அப்படி தான். ஓஏக்கு ஒரே முறை அப்ளிகேஷன் போடலாம். ஓஏக்கு ஒரு தனியாகவும், வாட்ச்மேன் தனியாக, நைட் வாட்ச்மேன் தனியாக, மசால்ச்சி தனியாகலாம் போட முடியாது. ஸோ ஒரே அப்ளிகேஷன் தான். அதில் வந்து நீங்கள் எத்தனை போஸ்டிங் ஃபில்அப் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் அப்படின்றது இருக்கும். ஸோ இது 2 நபர்களும் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 3வதாக ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நான் அப்ளைவே பண்ணலை. லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்குறதுக்குள்ளே வெப்சைட் ஒர்க் ஆகலை, வெப்சைட் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்ற நபர்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடி கொடுத்த லாகின் ஐடி, அந்த ஐடி இருக்குல்ல, அதவே கொடுத்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த லாகின் ஐடியை இப்போ வந்து நீங்கள் திரும்ப கொடுத்து உள்ளே போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களை அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அந்த சப்மிட் பண்ணாமல் இருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே முடிஞ்சது, ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு நான் சப்மிட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஃபோட்டோ மட்டும் தெரியாமல் இருக்குது, சைன் தெரியாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்டட் தான். அது ஃபோட்டோவும் சைனும் வராமல் இருக்கிறது எந்த பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காது. அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்துட்டு ஃபோட்டோ சைன்லாம் இல்லாமல் இருக்குது, அதனால் நான் திரும்ப ஒரு அப்ளிகேஷன் போட்டு என்னோடய ஃபோட்டோவையும் சைனையும் வர வைக்க போகிறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். அப்ளைவே பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணலாம், அல்லது ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கவங்க இன்னொரு போஸ்டிங் பண்ணலாம். பட் இன்னொரு போஸ்டிங்லேயும் நம்ம சொல்லிட்டோம், 8th குவாலிஃபிகேஷன் பண்ணவங்க திரும்ப 8th பண்ண முடியாது. அதே போல் 10th பண்ணவங்க திரும்பவும் 10th பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு குழப்பமும் வராது. அதே போல் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிற நபர்கள் கீழே டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.